நான் போற பாதையை அழிச்சு தான் பக்கமா அதை திருப்பி என் வாழ்க்கையவே நாசமாக்குனது அந்த ஏஜே. உன் வாழ்க்கை பாதையை திருப்புனது வேற யாராவதா கூட இருக்கலாம் இல்லையா? நீங்க எனக்கு கொடுத்த மந்திரத்தை நீங்களே கூட திரும்பி வாங்கிக்கோங்க. ஆனா ஏஜியோட சேர்றதுக்காக அதை நான் எப்பவுமே பயன்படுத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஹாசினி, நீ நினைச்சது நடக்காதுமா. கடவுள் நினைச்சதுதான் நடக்கும். கடவுளே, பாவம் இந்த பொண்ணு. அவ இந்த மந்திரத்தை எதுக்கு யூஸ் பண்ண போறா? ஏஜி கூட வாழறதை விட அவளுக்கு பெரிய விஷயம் என்ன இருக்க போகுது? ஆனா அதே வேணான்னு சொல்றாளே. ஒரே குழப்பமா இருக்கே. ஏஜேக்கு நல்லது செய்யாத மந்திரத்தை சாமியார் எதுக்கு கொடுக்கணும்? கொடுத்துட்டு அவகிட்ட எதுக்கு கெஞ்சணும்? அதெல்லாம் விட இந்த வீட்டுக்கு என்ன காரணத்துக்கு வந்தாலோ அதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்றா. அப்போ அவ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருப்பா? அது என்னவா இருக்கும்? அந்த மந்திரத்தை விட இந்த மர்மம் தான் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுது. மர்மம் சாமியாருக்கு வேற தெரியும்னு சொல்லிட்டு போறாளே. கண்டிப்பா அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது எந்த நல்லதுக்காகவும் இருக்காது. இந்த வீட்டை நாசம் பண்றதுக்கான பிளானோட தான் வந்திருப்பா. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவளோட டார்கெட் ஏஜேவா இல்ல நாமளா இல்ல இந்த வீடா? எதுவா இருந்தாலும் அந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுக்குள்ள நாம தடுத்துறணும். ஒண்ணு இந்த மந்திரத்தை வச்சு அவன் நோக்கம் நிறைவேற விடக்கூடாது, இல்ல அந்த மந்திரத்தை அழிச்சிடணும். இருக்கிற ஒரு மந்திரமும் கையை விட்டு போயிடும் போல இருக்கே. மந்திரத்தை வச்சு எனக்கு வேற ஆபத்துல இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா மந்திரத்துக்கே ஆபத்து வருதே. விடக்கூடாது ஹாசினி. எப்படியாவது லாக்கரை கண்டுபிடிக்கணும். பழைய நம்பியார் படத்துல எல்லாம் போட்டோவுக்கு பின்னாடி ரகசிய அறையை ஓபன் பண்றதுக்கான ஸ்விட்ச வச்சிருப்பாங்களே, அது மாதிரி ஏதாவது ரூம்ல ஒளிச்சு வச்சிருப்பாரா? இது யாரு? நம்பியார் மாதிரியே இருக்காரு. அட ஏஜே, மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு. யோ ஹிட்லர், போயும் போயும் உனக்காகவா நான் அந்த அதிசய மந்திரத்தை வேஸ்ட் பண்ணுவேன்? அதுவும் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு. மூளை உள்ள பொண்ணு யாராவது இதை செய்வாங்களா? ஆமா, நல்லா பேசிட்டு இருந்த சாமியார் திடீர்னு உனக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? உன் சித்தியும் நீயும் ஆன்கோ போட்டுக்கிட்டீங்களா? திருட்டு ஹிட்லர், சாமியாருக்கே விபூதி அடிச்சிட்டல. இதுக்கு மேல உன்னை விட முடியாது. சீக்கிரமா உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இல்ல இல்லையே. இல்லையே, தெரியும் இல்ல. இந்த மந்திரத்தை ரொம்ப நேரமும் வச்சுட்டு இருக்க கூடாது. ரெண்டு மந்திரமும் போன மாதிரி எதுவும் போயிடுச்சுன்னா ஐயோ, அப்புறம் என் அப்பாவை காப்பாற்ற முடியாது. ஏஜியோட நான் சேராத கோவத்துல இந்த சாமியார் மந்திரத்தோட பவரை குறைச்சிட்டா என்ன பண்றது? இப்பவே அந்த லாக்கர் எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். ஏ லாக்கர், நீயும் அந்த ஹிட்லர் மாதிரி திருட்டுத்தனமாவ தப்பிக்கிற? விட மாட்டேன். ஐயோ, வட போச்சே. எங்க போன? வட
ஐயா வட கடிச்சிச்சு. கண்ணுல ஏதோ பட்டுச்சே. லாக்கரு. வடையா லாக்கரா? வடை. முதல்ல வடையை சாப்பிட்டுடலாம். ஓகே. யோ ஹிட்லர், லாக்கரை பெட் கடையில மறைச்சு வச்சிருந்தா நான் எடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? இதை 7 கடல் தாண்டி வச்சாலும் நான் கேட்ச் பண்ணிடுவேன். அவ்வளவுதான், உன் டைமிங் முடிஞ்சது. மந்திரத்தை சொல்லி இதை ஓபன் பண்ணிட வேண்டியதான். ஐயோ யப்பா. யோ ஹிட்லர், நான் ஓபன் பண்ண போறது வெறும் லாக்கர் இல்ல, நீ கம்பி என்ன போற லாக்கப். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டிய நீ கொன்ன ஆதாரம் சிக்க போகுது. சீக்கிரமா ஜெயில களி திங்க போற. என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண, திருட்டு தாலி கட்டின, வீட்டை துடைக்க வச்ச, வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்ச, ஃபாரஸ்ட்ல அலைய விட்ட, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆப்பு. ஆண்டவனே, மந்திரத்தை சொல்ல போறேன். பாஸ்வேர்டு வெறும் 4 நம்பர் தான். எந்த தடங்களும் இல்லாம நான் லாக்கர் ஓபன் பண்ணிடணும். எல்லாரும் அழகாதான் இருக்காங்க, மூஞ்சியே உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஜெயமா, என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, நீங்க ஏன் மூஞ்சி உம்முன்னு? என்ன ஜெயமா ஆச்சு? தண்ணி வேணுமா? இல்ல தண்ணில வேண்டாம். நீங்க ஏன் மூஞ்சிய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுவா? ஜெயமா, என்னாச்சு? வலிக்குதே. அக்கா, 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 வலிக்குதே. அக்கா. ஜெயமா, ஐயோ அக்கா, ஐயோ ஜெயமா, ஜெயமா. என்ன சித்ரா? அக்கா சீக்கிரமா வாங்கக்கா. ஜெயமா, ஜெயமா என்னாச்சு? அக்கா, ஜெயமா, 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 சித்ரா என்ன? ஜெயமா, 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 ஜெயமா எழுந்துருங்க. ஜெயமா கண்ணு தருங்க. ஜெயமா என்னாச்சு? ஜெயமா, ஜெயமா, ஐயோ ஜெயமா, ஐயோ ஜெயமா, என்னாச்சு? ஜெயமா, ஏய் சித்ரா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. சரி ஜெயமா கண்ணு தரங்க. என்னாச்சு? யாருக்கு ஹாசினி, என்னாச்சு? என்ன? முதல்ல சித்ரா கத்துனால இப்ப அர்ச்சனாவும் கத்துறாங்க. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேமா. ஜெயமா ப்ளீஸ் எழுந்துருங்க. ஜெயமா, 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 என்னாச்சு ஜெயமா? எழுந்துருங்க. ஜெயமா, ஜெயமா கண்ணு ஓபன் பண்ணு. ஜெயமா என்னாச்சு? ஜெயமா என்னாச்சு? ஜெயமா, ஜெயமா ப்ளீஸ் எழுந்துருங்க. ஜெயமா எழுந்துருங்க. ஜெயமா, ஜெயமா என்ன பாருங்க. ஜெயமா, 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 ஜெயமா ஏமாச்சு. ஐயோ என்ன ஆச்சு? ஜெயமா, ஜெயமா, அக்கா, ஜெயமா எழுந்துருங்க. ஜெயமா, தண்ணி எடுத்து வந்து. ஜெயமா, ஜெயமா, ஜெயமா எழுந்துருங்க. ஜெயமா, 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 ஐயோ என்னாச்சு? ஜெயமா திடீர்னு நெஞ்சு புடிச்சிட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. முதல்ல நீ ஏஜென்ட் ஃபோன் பண்ணு, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஓகேக்கா. ஜெயமா, ஜெயமா பாருங்க. ஜெயமா, ஜெயமா, ஹலோ டாக்டர். டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. ஜெயமா இப்ப வந்துருவாங்க. ஜெயமா நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஜெயமா கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. ஜெயமா என்ன பாருங்க. ஜெயமா, கடவுளே,
ஜெயம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஜெயம்மா. ஜெயம்மாக்கு ஒண்ணும் இல்ல. சித்ரா அம்மா டாக்டர் அம்மாவுக்கு என்னாச்சு? சிவியர் அட்டாக் மாதிரி தெரியுது. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். எப்படியாவது பண்ணி என் அம்மாவை காப்பாத்துங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாமே ப்ளீஸ். இல்ல ஏஜே, பல்ஸ் லெவல் ரொம்ப லோவா இருக்குது. அது வரைக்கும் தாங்குவாங்களான்னு தெரியல. அதுவும் கார்ல கூட்டிட்டு போறது சேஃப்டி கிடையாது. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால ட்ரிப்ஸ் ஏத்தணும், ஆக்சிஜன் வச்சு ஆகணும். இந்த எல்லா மெடிக்கல் கிட்ஸும் ஆம்புலன்ஸ்ல தான் இருக்கு. ஆனா இந்த டைம்ல ஆம்புலன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ட்ரை பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் ட்ரை பண்ணுங்க. ஜெயம்மா அம்மா ஜெயம்மா அம்மா ஜெயம்மா எழுந்திருங்க ஜெயம்மா. கண்ணை திறந்து பாருங்க ஜெயம்மா. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஜெயம்மா. எல்லாம் சரியாயிடும் ஜெயம்மா. எழுந்திருங்க ஜெயம்மா. எப்படியாவது உங்களை காப்பாத்திடலாம் ஜெயம்மா. எழுந்திருங்க ஜெயம்மா. ஏ ஹாஸ்னி, சும்மா நடிக்காத. ஜெயம்மா மேல அக்கறையா இருக்கிற மாதிரி நடிச்சா நாங்க நம்பிடுவோமா? வாய மூடுங்க. நான் எதுக்கு இந்த நேரத்துல நடிக்கணும்? இந்த மாதிரி நேரத்துல உங்க புத்திய காட்டுவீங்க. யாரு புத்திய காமிக்கிறா? ஜெயம்மா இப்படி ஒரு நிலைமையில இருந்தோ அவங்க மேல அக்கறைப்படாம அசிங்கமா நடந்துக்கிற. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஜெயமா இப்போ உசுரோட இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. ஜெயம்மா ஜெயம்மா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே ஹாசினிதான். என்னது? நான் காரணமா? என்ன உளறீங்க? என்ன சொல்றீங்க அர்ச்சனா? இவன் நினைச்ச ஜெயம்மாவை காப்பாத்தலாம். ஆனா அது தெரிஞ்ச ஒண்ணு தெரியாத மாதிரி அழுது அழுது நடிக்கிறா. பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. நான் எப்படி காப்பாத்த முடியும்? அப்படி காப்பாத்த முடிஞ்சா ஜெயம்மாக்காக நான் என் உசிரைய கொடுப்பேன். நீ உசிரெல்லாம் கொடுக்க வேண்டாமா? அந்த மந்திரத்தை கொடுத்து இங்க எங்க ஜெயம்மாவை காப்பாத்தலாம்ல. என்னது மந்திரமா? என்ன சொல்றீங்க? உனக்கு வாழ்க்கையில என்ன ஆசையோ அதை நிறைவேற்றிக்கோன்னு அகிலாண்டேஸ்வரி அம்மா ஹாசினிக்கு 3 மந்திரத்தை கொடுத்தாங்க. அத வச்சு ஜெயம்மாவை காப்பாத்தலாம்ல. என்ன மந்திர தந்திரன்னு என்னென்னமோ வளர்றீங்க. கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துரும். அம்மாவை நம்ம காப்பாத்திரலாம். இல்ல இல்ல ஏஜி, இது நிஜம்தான். ஒரு மந்திரத்தை டெஸ்ட் பண்ணப்போ அவன் நடிச்சதெல்லாம் வந்துச்சு. ரெண்டாவது மந்திரத்தை வச்சு டிரைவரோட குடும்பத்தை காப்பாத்திட்டான். இன்னும் ஒரு மந்திரம் அவகிட்ட இருக்கு. அந்த மந்திரத்தை கையில வச்சிருந்தோம் ஜெயம்மாவை காப்பாத்தாம அக்கறையா இருக்கிற மாதிரி அழுது நடிக்கிறா. என்னோட அக்கறையா நீங்க ஒன்னும் டெஸ்ட் பண்ண வேணாம். ஜெயம்மா மேல எனக்கு எப்பவுமே பாசம் இருக்கு. ஏய் வாய மூடு, உன் வாய மூடு. என்ன பாசம் இருக்கு உனக்கு?
அதிசயமான மந்திரத்தை டெஸ்ட் பண்றேன்னு பிரியாணி வர வச்சு வீணடிச்ச. யாரோ ஒரு டிரைவரோட ஃபேமிலி மேல அக்கறைப்பட்டு 2வது மந்திரத்தையும் கொடுத்துட்ட. இவங்கள விட ஜெயமாவோட உயிரை உனக்கு குறைச்சலா போயிடுச்சா? ச்சே, இதுல பாசன வேற கதை எடுக்கிற. நீ சரியான வேஷக்காரி. எவிடன்ஸ் கொடுக்கலன்னா அப்பா உயிர் போயிடும். இப்ப மந்திரம் சொல்லலைன்னா ஜெயமா உயிர் போயிடும். இருக்கிறது ஒரே ஒரு மந்திரம், யாரோ ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல கண்ணு முன்னாடி உசுருக்கு துடிக்கிற ஜெயமாவை காப்பாத்துவோம். அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். ஜெயமா உசுரை விட எனக்கு மந்திரம் முக்கியம் இல்ல. நான் மந்திரத்தை சொல்லி ஜெயமாவை காப்பாத்துறேன். அம்மா 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 ஏந்திரிமா.